நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 2015-16 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சமர்ப்பித்துள்ளார். இது பெருநிறுவனங்களுக்கு ஆதாயமான ஒரு பட்ஜெட் என்று ஒரு புறமும், ஏழை விவசாய பெருமக்களை பற்றி கவலைப்படாத பட்ஜெட் என்றும், இன்னொரு புறம் இது வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட் என்று பல்வேறு தரப்பினரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அருண்ஜேட்லி அளித்துள்ள இந்த பட்ஜெட் எதை நோக்கி நாட்டை அழைத்து செல்கிறது? காங்கிரஸை விட பாஜக அரசின் பார்வைகள் சரியாக இருக்கிறதா, இல்லைனா அதன் தொடர்ச்சியாக இருக்கிறதா? இது பற்றி பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த லெனின் அவர்கள் வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன் அவர்கள் வணக்கம். நிதி ஆலோசகர் ரமணன் அவர்கள் வணக்கம். வணக்கம் சார். உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். வழக்கமாக எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பட்ஜெட்டு 28ஆம் தேதி தாக்கல் பண்ணிட்டாரு. அதில் பல ஆங்கில பல மொழி சேனல்கள்லாம் விவாதித்து அலசி தோச்சு காய போட்ட பிறகு ஒரு வாரம் கழித்து இது என்ன பட்ஜெட்டை பற்றின்னு. என்னை பொறுத்தவரையில் பட்ஜெட் என்பது ஒரு தேன் நிலவு மாதிரி இல்லை, கல்யாணம் ஆனவொன்னு ஹனிமூன் கூட்டின்னு போகிறமே இல்லை, ஒரு சுமூகமாக நடத்த வேண்டிய ஒரு தாம்பத்தியம், அன்றாட வாழ்க்கையை குடும்ப சுமைகளை இருவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு தாம்பத்தியம் மாதிரி தான் இந்த பட்ஜெட்டை பார்க்குறேன். முதலில் நாம் சற்று தாமதமாக விவாதிப்பது சரியா என்ப கேள்வி மட்டும் முதல் பதில் சொல்லுங்கள். இல்லை, இதில் தாமதம் உடனடியாக என்பது ஒன்றுமில்லை. சொல்லப்போனால் பட்ஜெட் நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சேனல்கள் அதை விவாதிக்கிறது. அது எந்த அளவுக்கு சரி என்பது எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் பட்ஜெட்டின் முழு சாராம்சமும் பட்ஜெட் வெளியான பின்னர் தான் மக்களுக்கு தெரியும். அறிவிப்புகள் அதெல்லாம் ஹைலைட்ஸ்கள், அதனுடைய முழு தாக்கத்தையும் உள்வாங்கி அது எந்த அளவுக்கு நன்மை அல்லது எந்த அளவுக்கு அது அலசப்பட வேண்டியது என்பது பட்ஜெட் வெளியான பிறகு தான் செய்ய முடியும். என்றால் உடனடியாக பார்வைகள் அதனுடைய முழு தாக்கத்தில் இருக்காது. முழுவதும் படிப்பதற்கு 300 பக்கங்கள் இந்த ஆண்டு பட்ஜெட் வெளியாகிருக்கிறது. முழுவதும் படிப்பதற்கு இல்லைனால் கூட அது என்னவென்ற முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காவது 4 நாட்கள் ஆகும். ஆகவே இதை தாமதம் என்று நான் ஏற்க மாட்டேன். இம்மாதிரி விவாதங்கள் பலனளிக்கக்கூடியது. அன்றைக்கு வெளியான என்றுவதை பேசுவதை விட இது பலனளிக்கக்கூடியது என்று நினைக்கிறேன். ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ன்ற முறையில் இந்த பட்ஜெட்டுன்னு ஒன்று வந்த உடனே அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், நிதி ஆலோசகர்களாகட்டும், அரசியல் கட்சியினராகட்டும், அந்த பட்ஜெட்டை முக்கியமாக எதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் ஒரு ப்ரீஆம்பிளை தவிர ஆப்ரேட்டிவ் போர்ஷன் என்று ஒரு காலம் இருக்கும். அதுதான் உண்மையாக கடந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்டுக்குள்ள விரிவான ஒரு அலசலும் புதிய வரி விதிப்புகளும் புதிய வரி சலுகைகளையும் பற்றி பேசும். அது பொதுவாக நம்மளுடைய பட்ஜெட்டை நம்ம நாட்டுக்கே உள்ள சில கோட்பாடுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது. இதில் முக்கியமாக 3 விஷயங்கள் பற்றி பேசப்படும். ஒன்று எந்த துறைக்கு எவ்வளவு மானியம், எந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு, எந்தெந்த பிரிவினர்களுக்கு வரி சலுகை அல்லது புதிய வரிகள். இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு சாதாரண குடிமகனமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்தாலும் அவர்களை பாதிக்கக்கூடிய விஷயம். இதைத்தான் அவர் உற்று நோக்குவார்கள். இதை உற்று நோக்குவது இந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் என்ற பட்ஜெட்டில் தான் இருக்கும். அதற்கு முன்னாடி இருக்கிற ப்ரீஆம்பிளும் இதன் பின்னால் வரக்கூடிய இதனுடைய பலன்களை பற்றிய விவரங்களும் அத்தனை முக்கியமாக விவாதிக்கப்படுவதில்லை. இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் இது மிக தெளிவாக, கடந்த ஆண்டுகளை விட இந்த போர்ஷன் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன இவர்கள் செய்ய போகிறார்கள், என்ன இவர்கள் எந்த அளவுக்கு புதிய வரிச்சலுகைகள் இருக்கிறது இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது பலத்து விவாதங்களுக்குள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. பாஜக அரசின் இந்த பட்ஜெட்டை முந்தைய யூபிஏ அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டிலிருந்தும் என்ன வேறுபாடு பார்க்கிறீர்கள்? பார்வைகளில் மாறுதல் இருக்கிறதா? எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது பொதுவாக சொல்லப்போனால் இந்த பட்ஜெட்டு மக்களுக்கான சுமையை அதிகரிக்கிற பட்ஜெட் தான். அது யூபிஏனுடைய தொடர்ச்சி தான், அதில் எந்த வேறுபாடும் இல்லை. அதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா, விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டது, கல்விக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது. இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்குற போது 2013-14 விவசாயத்துக்கு 17,788 கோடி ஒதுக்கீடு, இப்போ 35% குறைக்கப்பட்டு 11,657 கோடி தான் ஒதுக்கப்படுது.
இராணுவத்துக்கு 2.5 லட்சம் கோடி என்றால் விவசாயம் என்பது 70 கோடி மக்களினுடைய ஜீவாதார பிரச்சனை. இந்தியா வாழ வேண்டும் என்றால் மற்ற எல்லாத்தையும் விடுங்க, விவசாயம் அடிப்படையானது. அதற்கு குறைந்தபட்சம் ஒரு 5000 கோடி 10,000 கோடி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆண்டாண்டு தோறும் அதிகரிக்க வேண்டுமே தவிர இருப்பதையும் எடுத்துவிட்டு கடனை தருகிறேன்னா எல்லா விவசாயிக்கும் கடன் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து மிக மோசமான ஒரு உதாரணமாக இந்த பட்ஜெட்டை நான் பார்க்கிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கையை எடுத்து பார்ப்பதை போல இது ஒன்றையே அதனுடைய நோக்கை, அதனுடைய போக்கை, அது இன்னும் சொல்ல போனால் பன்னாட்டு கம்பெனிகளுக்கான ஆதரவாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு அல்ல, உண்மையை நிரூபித்திருக்கிறது. நீங்க சொல்லுங்க சார். இந்த ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கையானது நம் நாட்டினுடைய கட்டமைப்புகளை பெருக்கி, நீங்கள் சொன்னது போல ஒரு ஹனிமூன் என்று அல்லாது ஒரு குடும்பம் நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வையோடு அமைந்துள்ள ஒரு சிறப்பான நிதிநிலை அறிக்கையாகத்தான் இருக்கிறது. இதில் கட்டமைப்பு என்பது வெறும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வெறும் கட்டடம் மட்டுமல்ல, அமைப்பு மட்டுமல்ல, கல்வி அமைப்பிலிருந்து கல்வி, விவசாயம், அதன் பிறகு சுகாதாரம், இப்படி அனைத்து துறைகளிலும் இந்த பட்ஜெட் அருமையாக சில விஷயங்களை சொல்லி இருக்கிறது. அதை நம்ம விரிவாக பார்ப்போம். ஆனால் அதற்கிடையில் நண்பர் லெனின் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார், ஒதுக்கீடு ஒரு வருஷம் அதிகரிக்கணும் அப்படி. ஒதுக்கீடுகள் அதிகரிப்பது குறித்து பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ வேணாலும் அதிகரிச்சுக்கிட்டே போகலாம். ஒதுக்கிறதுன்றது தான் பேரை தவிர ஒதுக்கினாங்களான்னு பார்த்தோம்னா இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஒரு 2 லட்சம் கோடி அதிகமாக சொல்லியிருக்கிறோன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த ஒதுக்கீடானது சரியாக அந்தந்த மாநிலங்களுக்கு போய் சேர்கிறதா என்றால் கிடையாது. ஏனென்று சொன்னால் நிதி பற்றாக்குறை வந்து விடுகிறது. அப்படி இல்லாத இந்த முறை வந்து தெளிவாக இவ்வளவு தான் வரும், இவ்வளவு தான் ஒதுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாசரேட்டட் ஃபிகர் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு செய்யாத இருக்கிறது தவறு. இன்னொன்று, ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, சென்ற வருடத்துக்கு முந்தைய வருடம் இந்த நிர்பயா நிதியம்னு ஒன்று பண்ணாங்க. சரியான கைட்லைன்ஸே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்காத காரணத்தினாலும் அதில் ஒதுக்கின தொகை எதுவுமே யூஸே பண்ணல. ஒரு பட்ஜெட்டு போடுறோம்னு சொன்னால் உண்மையிலேயே இவ்வளோ வரும், இவ்வளோ செலவு பண்ணுறோன்ற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக எது முடியுமோ அதை இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள். இதில் கட்டமைப்புகள், உணவு பாதுகாப்பு, மின்சாரம், சுகாதாரம், எல்லோருக்கும் வீடு, விவசாயத்தை பொறுத்து வரலாம். இந்த விவசாயிகள் நலனுக்காக நாம் 25,000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். போன வருஷம் கூட அதே நான் சொன்ன ஒரே விஷயம்தான், விவசாயத்துக்கு வந்து நான் 24 லட்சம் கோடி ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு அது போய் சேராத அளவிற்கு ஃபண்ட்ஸ் இல்லை அதனால் கொடுக்க முடியலன்னு சொல்கிறத விட இவ்வளவு இருக்குது, சரியாக அந்த வந்து சரியான திசையில் செய்கிறோன்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, விவசாயத்தில் வந்து இந்த வேளாண் கடன் வந்து 8.5 லட்சம் கோடி இந்த முறை நம்ம அதிகமாக தான் கொடுத்துருக்கிறோம் தவிர குறையலை. அதற்கான ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். உறுதியாக வந்து அதை நாம் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போவோம். அதே போல் சந்தை மார்க்கெட்டை வந்து இந்த விவசாயிகளுடைய அந்த உற்பத்தியை சந்தைப்படுத்துதல் இதை வந்து முறையாக செய்வோன்னு அதற்கு உண்டான பல ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் பவர், முக்கியமாக இந்த சூரிய ஒளி மின்சக்தியை வந்து சோலார் பவரை வந்து கிராமப்புறங்களில் 20,000 கிராமங்களில் கொண்டு சேர்ப்போன்னு சொன்னது. அதை வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சரியாக போக போக பார்த்தீங்கன்னா அந்த விவசாயமானது பல வழிகளில் எப்படியெல்லாம் இதற்கு உபயோகப்பட போகிறது என்று சொன்னால் கிராமங்களை நகரமாக்குவோம்னு சொல்லியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு, காலேஜஸ்ஸு, இங்கே தான் ஒரு பிரச்சனை வருது. கிராமங்களை நகரமாக்குறீங்களே, கிராமங்களை கிராமங்களாகவே வாழ வைக்காமல் இந்த நகரம் ஆக்கும் போதே நீங்கள் இந்த இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறீங்கன்ற முக்கியம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கிராமங்களை நகரமாக்குவோம்னு சொல்கிறதுக்கு காரணம் விவசாயங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஏன் விவசாயிகளுக்கு ஆள் இல்லாத போச்சுன்னா கிராமங்கள் அபிவிருத்தி அடையாத காரணத்தினால இல்ல நான் முடிச்சிடறேன். அது முன்னேற்றம் ஆகாத காரணத்தினால்தான் கிராமங்களை நகரமாக்குவோம்னு சொல்றோம். ஏன்னு சொன்னால் வசதி வாய்ப்பு அங்கே இல்லை என்பதன் காரணத்தினாலே நகரமாக்குவோம்னு சொன்னது நீங்க ஏதோ ஒரு நாகரிகமாக்குவோம்ன்றத இல்ல, அர்த்தம் இல்லை. நகரமாக்குவோம்னு சொன்னது வசதிகளை பெருக்குவோம்னு சொல்றது தான். வசதிகளை பெருக்குவோம்னா என்ன? கட்டமைப்புகளை பெருக்குவோம். கட்டமைப்புகளை பெருக்குவோம்னா கல்வியை வந்து அங்கேயே கொடுக்கிறோம். அதே போல அங்கேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம். அங்கேயே மருத்துவ நகரமயமாக்குதல் என்று வரும்போது கேள்வி எனக்கு
இல்ல, நம்ம இப்ப அவரு full-ஆ சேர்த்து புடிச்சு சொல்லணுங்கிறது சொல்லு. சேர்த்தே சொல்லணுங்கிறது தான். அதுக்காக தான் இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சேர்த்து சொல்லிடுங்க. அதாவது சுதந்திர இந்தியாவில் முன் எப்போதும் இல்லாத ஒரு பெரும் பிரச்சனை மைக்ரேஷன், குடிபெயர்தல். அது வந்து ஏதோ ஆண் மட்டும் இல்லை, குடும்பமாக குடிபெயர்றாங்க. நீங்கள் சென்னையிலே போய் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்திருப்பாங்க, எல்லாம் குடும்பமாக இந்த சித்து வேலைக்கு, கொத்தனார் வேலைக்கு எல்லாம் வர்றாங்க. ஹோட்டல் பணியாளர்கள்லாம் வர்றாங்க. இந்த மாதிரி அற்றுக்கூலி வேலைகளுக்கு முழுக்க வர்றாங்க. அது மாதிரி கிராமங்களெல்லாம் குடிபெயர்ந்ததுக்கு காரணமே விவசாயம் ஒரு நம்பகமான லாபம் தரக்கூடிய தொழிலாக இல்லை. எல்லாம் வராது வந்த வரம் போல சொன்ன இந்த சந்தை முறை விவசாயத்தை கபலீகரமாக்கி விட்டது. அப்ப எதை காட்டுகிறது என்றால், விவசாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படைகளை உருவாக்க வேண்டும். அதுல நண்பர் சொல்றாரு, இதுல நம்ம அப்துல் கலாம் அவர்களை பற்றி நம்ம குறிப்பா சொல்லணும். ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டி இன் ரூரல் ஏரியா, அது வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது ஒரு மானுட பிரச்சனை. லெனின் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ், அதைத்தான் நானும் தமிழிலே அழகாகத்தான் சொன்னேன். நானும் என்று சொன்னால் அடிப்படை வசதிகள் அங்கே தேவை என்று சொன்னார். நார்த் ஈஸ்ட் பத்தி இது வந்து ஒரு நம்முடைய ஒரு சிறிய ஊருக்குள்ள அதை அடைக்கக்கூடாது. நார்த் ஈஸ்ட் அவர் சொன்னது உண்மை. அவர் சொன்ன நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்றது உண்மைதான். அதுல வந்து அதற்காகத்தான் இந்த முறை வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவோடு இணைப்போம் என்று சொல்வதற்கு காரணம் இந்த இடத்துல வாங்க சார், இங்கதான் ஒரு வைட்டல் பாயிண்ட் இருக்கு. அதாவது இது நம்ம பார்ட்டா அலசணும்னா நமக்கு இந்த நேரம் பத்தாது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு அரசியல் நோக்கம், ஒரு பொலிட்டிசைசிங் த பட்ஜெட். இந்த பொலிட்டிசைசிங் பட்ஜெட்டில் பாஜகவை இல்லாத மாநிலங்களை பாஜகவை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அண்டர் கரண்ட் பாலிடிக்ஸ் ஒன்று பார்க்குறேன். குறிப்பாக இந்த பீகாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு சலுகையும், மேற்கு வங்கத்தின் மீது காட்டியிருக்கிற ஒரு காதல் பார்வையும், இந்த நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறார்ல, எங்கே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டுமோ, எங்கே டெரரிசம் நக்சலிசம் ஜாஸ்தியாக இருக்கோ அதை வந்து நம்ம பண்ணுறதுக்காக இல்லாமல் இந்த பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் மேலே ஒரு ஸ்பெஷல் அஃபினிட்டி காட்டியிருக்கிறது எதை காட்டுது சார்? இது சந்தேகம் இல்லாமல் இதில் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறதோ என்ற சந்தேகம் மிக வலுவாக எழுகிறது. முக்கியமான காரணம், பீகாருக்கு சிறப்பு நிதி அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்று நேற்று எழுந்ததல்ல. இன்றைக்கு நிதிஷ்குமாரோ யாரோ இருந்தாலும் பீகார் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது, இதற்கு தனி நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று பல அந்த போர்ஷனை கொஞ்சம் விளக்குங்க சார். இந்த தனி பீகாருக்கு தனி அந்தஸ்துன்னு கேட்குறாங்க. மத்திய நிதி கமிஷன் ஒரு கோட்பாடின் கீழ் நிதியை ஒதுக்குகிறது. அது இப்போது சமீபத்தில் மிகப்பெரிய மாறுதலுக்குள்ளாக இருக்கிறது. இந்த நிதி கமிஷன் அதனுடைய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு ஒதுக்கப்பட்ட நிதிக்கும் மேலாக மத்திய அரசு அவர்களுடைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மாநிலத்திற்கு பின்தங்கியதோ அல்லது இயற்கை சீற்றமோ ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அதிகமாக நிதியை ஒதுக்க முடியும். பீகார் மாநிலம் நெடுங்காலங்களாக நாங்கள் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறோம், தொழில் வளர்ச்சி இல்லை என்று தனி நிதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது பீகார் மாநிலம் கேட்டது உண்மையா பொய்யா என்பதை தவிர அதற்கு அப்பாற்பட்டு இந்த நிதியை இது மாதிரி ஒதுக்கினால் ஒவ்வொரு மாநிலமும் கேட்க ஆரம்பித்து இந்த ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ரெக்வஸ்ட்களையும் கன்சிடர் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டு ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதால் முன்பிருந்த அரசுகள் இதை செய்ய தயங்கி கொண்டிருக்கலாம், மறுக்கவில்லை, தயங்கி கொண்டிருந்தது. இப்போது பாஜக அரசு அதை சாதுரியமாக கையில் எடுத்து அவர்களுடைய அரசியல் ஆயுதமாக்கி விட்டார்கள். முக்கியமான காரணம் ஏன் அந்த சந்தேகம் எழுகிறது என்றால், பின்தங்கிய மாநிலம் என்று சொல்லக்கூடிய நண்பர் சொன்னார் வடகிழக்கை இணைக்கிறோம். அதற்கான நிதி ஆதாரத்தை ஜூலை மாதம் இன்ட்ரீம் பட்ஜெட் கொடுக்கும்போது விசேஷ கவனம் செலுத்தப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்தார். ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை அதை பற்றி பேசப்படவில்லை. அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், பீகாருக்கும் மேற்கு வங்கத்துக்கும், பீகாரில் அரசியல் விளையாட்டை கடந்த 2 மாதமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நடந்த சில தேர்தல்களில் பிஜேபிக்கு ஒரு வெற்றி முகம் கிடைத்தது. தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள இதை பயன்படுத்துகிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது. இப்போ நம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால், தமிழகம் உறுதியாக நல்ல முன்னேறிய மாநிலம் என்பதிலே சந்தேகமே இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பீகார் பற்றி பேசினார். பீகாரில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 5 இயர்ஸ்
எங்களுடைய ஆட்சியும் அங்கே தான் நடந்து கொண்டிருந்தது. நிதிஷ்குமாரோடு சேர்ந்து எங்களுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதியிலும் நாங்கள் இது குறித்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி கொண்டு தான் இருந்தோம். எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும், அதாவது பீகார் மாநிலத்தில். அதே போல் கடந்த ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீகாருக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம், அதிக நிதி ஒதுக்குவோம்னு தெளிவாக மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கோம். அதாவது நீங்கள் இப்போ சொன்னது போலும், சார் சொன்னது போலும் வரக்கூடிய தேர்தலுக்காகன்றது உறுதியாக கிடையாது. அப்படி என்றால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கூட அதை சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அதில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். நிதிஷ்குமார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகி விட்ட காரணத்தினாலே அங்கே தேவையில்லாத ராஜினாமா பண்ணார். அந்த ஒரே ஒரு ஈகோ ப்ராப்ளத்தினால தான் அவர் ரிசைன் பண்ணார், வேறு எதுவுமே கிடையாது. அதே போல் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தொழிற் மாநிலமாக, மிக முன்னேறிய தொழில் மாநிலமாக இருந்த மேற்கு வங்கம் 34 ஆண்டுகள் நடந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியிலே அந்த மாநிலமே அதனுடைய மொத்த தொழில் வளத்தை இழந்து மிக மோசமான மாநிலமாக ஆகிவிட்டது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, குற்றச்சாட்டு இல்லை. நீங்க தாராளமா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பாருங்க, தாராளமா நீங்க கடந்த ஒரு 20 வருடமாக பாருங்க, 25 வருடத்துக்கு முன்னாடி கூட எடுத்துங்க. எந்த தொழில் வளர்ச்சி என்பது மேற்கு வங்காளத்திலே 10% மேல குறைஞ்சிருக்குது. இது போன்ற விஷயங்கள்னால நாம் இன்னைக்கு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் லெனின், நான் அதை ஏத்துக்கிறேன். இன்னைக்கு இங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து, பீகார்ல இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்தா அதிக அளவில் இன்னைக்கு வேலைக்கு வராங்க. அவர்களுக்கு அவர்களுடைய மாநிலங்களிலேயே வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்கள் குடும்பங்கள் தங்களுடைய சொந்த ஊரிலேயே இருக்க முயற்சி எடுக்கவில்லை கடந்த அரசுகள். அங்க கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. அதை நாம் செய்வோம் என்று சொல்லும் பொழுது அதுல நீங்க அரசியல் காரணம் கற்பிக்கிறாங்க பாருங்க, அது தவறா. அப்படி என்றால் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒரு 2 மாநிலங்களில் எலெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய மதிப்பிற்குரிய மூத்த தலைவர் லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் சொன்னார், பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போதுதான் அனைத்து சட்டமன்றங்களும் தேர்தல் வைக்க வேண்டும் என்று. அப்படி வந்தால் இந்த குற்றச்சாட்டு எழாது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இது இவர் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக பல தரப்பிலிருந்து பொருளாதார வல்லுநர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பத்திரிகைகள் வரலையும் வைக்கிறாங்க. உண்மை அது இல்லை. ஏன்னா நீங்கள் எதை வளர்ச்சி என்று சொல்கிறீர்களோ அந்த வளர்ச்சியை நீங்கள் மையப்படுத்தி பேசுகிறீங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் தான் அதிகமான சிறு குறும் தொழில்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அதை மறுக்க முடியாது. அதே போல் வீவிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகம் கைவினைஞர்கள் அதிகமாக தொழில் வழங்கப்படுகிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான். விவசாயம் இன்றைக்கு இருக்கிற நிலைமை, அதில் கூட பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் கூட நிலங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு விவசாயம் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அங்கே தான். மீன் வளர்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் அங்குதான் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. சாதாரண மக்களுக்கு பயனுள்ள வகையில் தன்னுடைய விவசாய கொள்கையை, தன்னுடைய தொழிற்கொள்கை வைத்திருக்கிற ஒரு மாநிலத்தை பெரும் நிறுவனங்கள் அல்லது பெரும் நிறுவனங்கள் வாய்ப்பை தருகிற அந்த வளர்ச்சியோடு நீங்க நினைத்து பார்ப்பது சரியானதல்ல. ஆனால் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா கேரளாலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் பெரிய கார்ப்பரேட் ஹவுசஸ் அந்த 2 ஸ்டேட்லையும் ஒரு தொழில் துவங்குவதற்கு தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. ஏன்னா இந்த கார்ப்பரேட்டுகள் துவங்கிய இடத்துல என்ன வளர்த்து தந்தீங்க அதை சொல்லுங்க. இந்தியா பல மாநிலங்கள் உள்ளடக்கிய நாடு. அப்ப என்ன வருது? இப்ப ஆந்திரா கேட்டார், 1 ரூபாய்க்கு 1 ஏக்கர் தருகிறேன், என் மாநிலத்தில் நீங்கள் தொழில் துவங்கலாம். இப்படி 28 மாநிலத்துக்கு இவங்க போனாங்கன்னா 28 மாநிலமும் 15 ஆண்டுகள் வரி விலக்கு அளிப்பார்கள் என்றால் கார்ப்பரேட்டுகள் வளரும், நம்ம நாடு வளராது. இந்த பார்வை சரியா இல்லை? இது கார்ப்பரேட்டுகள் வளரும் அல்லது கார்ப்பரேட்டுகள் வளர்ச்சியை தவறு என்ற நோக்கில் மாத்திரம் பார்க்க முடியாது. சில நிறுவனங்கள் தவறாக இருக்கலாம். ஆனால் பயணம் சொல்லுங்க, விவரங்களோடு சொல்லுங்க. இல்லை, இந்த கார்ப்பரேட் 90களுக்கு அப்புறம் புதிய பொருளாதார கொள்கை அறிவிக்கப்பட்ட பின் நாட்டில் செய்யப்பட்ட மொத்த முதலீடுகளை நாம் பார்க்க வேண்டும். இந்த முதலீடுகளுக்கு நம்மிடம் வசதி இல்லை, எந்த அரசாலையும் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் தொழில் தேசம் இல்லை. தொழிலுக்கான திறன் வளர்க்கொள்ளக்கூடிய மக்கள் நிறைந்த தேசம், ஆனால் தொழில் தேசம். இந்த தொழில் தேசமாக இல்லாத காரணத்தால், நமக்கு முதலீடுகள் தேவைப்பட்ட காரணத்தால் இந்த அடிப்படையில் முதலீடுகள் வரவேற்கப்பட்டன. அதனுடைய பலன்களை நாம் இந்த 10 ஆண்டில் பார்த்திருக்கிறோம், இல்லை என்று சொல்ல முடியாது.
விதிவிலக்குகள் இருக்கலாம், விதிவிலக்குகள் எல்லாம் வழிகாட்டிகள் அல்ல, விதிவிலக்குகள் இருக்கலாம், தண்டனைக்குரியவர்களாகவும் இருக்கலாம், தவறுகளாகவும் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த தேசம் வளர்ந்ததற்கு இந்த 90க்கு பின் அறிவிக்கப்பட்ட புதிய பொருளாதார கொள்கை ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கும் போது இந்த விஷயங்களை தவிர மேலே சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது, அது பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பட்ஜெட் ஒரு இந்த தேசத்தினுடைய சாதாரண மனிதன் மிக மிக பெரிய கனவுகளை கண்டான் இந்த ஆட்சி வருவதற்கு முன். ஏனென்றால் முந்தைய ஆட்சியில் சரியான பொருளாதார கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, தன்னுடைய வரி பணம் சரியாக செலவிடப்படவில்லை என்ற பயத்தில், என்ற ஆதங்கத்தில் மிக நம்பிக்கையுடன் இந்த புதிய ஆட்சிக்கு ஓட்டளித்து கொண்டு வந்தான். ஆனால் இந்த புதிய ஆட்சியினுடைய பட்ஜெட் கொண்டு வந்த ஒரே மாற்றம் ஏமாற்றம்தான். மத்தியதர மக்களுக்கோ அல்லது நடுத்தர மக்களுக்கோ எந்த வித நேரடி பயனும் இல்லாத பட்ஜெட். இன்னும் சொல்லப்போனால் வரிச்சுமையை மறைமுகமாக அதிகரித்த பட்ஜெட் இது. இந்த பட்ஜெட்டின் மூலம், இதன் மூலம் ஏற்றப்பட்டிருக்கிற வரி இந்த தனி மனிதனை மாத்திரமல்ல இந்த சமூகத்தை பாதிக்கும் என்பது இன்னும் ஒரே ஆண்டில் தெரிந்துவிடும். உதாரணமாக இவர்களுடைய பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு விலை கூடும் அல்லது விலை கூடாது என்ற நிலையை பாருங்கள். இவர்கள் முதல் சொன்னது இந்த பட்ஜெட் மிகப்பெரிய மக்கள் பட்ஜெட் என்றார்கள். ஆனால் நிதி ஒதுக்கீடுகளில் நண்பர் சொன்னது போல கல்விக்கான நிதி ஒதுக்கீடை குறைத்து விட்டார்கள். குழந்தைகள் அண்ட் மகளிர் நலத்துக்கான நிதிக்கீடு 8000 கோடி குறைத்து விட்டார்கள். குடிநீர் சுகாதாரத்தை 12,000 6,000 கோடிக்கு குறைத்து. ஒரு முக்கியமான விஷயம் இது இதில் என்னால் புரிந்து கொள்ள முடியாத விஷயம், என்னை போன்ற சாதாரண மனிதர்களாலேயோ அல்லது வல்லுநர்களாலேயோ புரிந்து கொள்ள முடியாத விஷயம், இந்த சுகாதாரம் தூய்மை பாரதம் என்ற பிரதமரின் கனவு திட்டத்தின் கீழ் வருகிறது. இந்த கனவு திட்டத்தை மிக ஆடம்பரமாக அறிவித்து விட்டுவிட்டு அதற்கான துறைக்கான பட்ஜெட்டை பாதியாக்கி விட்டால் இது எப்படி நடக்க முடியும்? அதனால் இது மாத்திரமல்ல, கல்வி என்ற விஷயத்தை மிக சாதாரணமாக எடை போட்டு குறைத்து விட்டார்கள். அரசின் சார்பில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட பணம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் எந்த அரசாக இருந்தாலும் 5% உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஓராண்டு PV நரசிம்மர் காலத்தில் 20% உயர்த்தப்பட்டது. தொடர்ந்து வந்த அரசுகள் 5% உயர்த்தி இருக்கிறது. முதல் முறையாக கல்விக்கான, சுகாதாரத்துக்கான, படிப்புக்கான நேரடியான பணத்தை குறைத்தது இந்த அரசு. உள்ளாட்சிக்காக மிகப்பெரிய பஞ்சாயத்து ராஜ் திட்டம் கொண்டு வந்து தேசமே வியந்து ஆகா என்று பேசப்பட்டு ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு கடைசியில் இந்த ஆண்டு 3400 கோடியிலிருந்து 95 கோடிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இதற்கு உடனே காரணம் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் புதிய நிதி ஆணைக்குழு திட்டத்தின்படி மாநிலங்களுக்கு அதிகமான பணத்தை ஒதுக்கி விட்டுட்டோம். ஆகையினால் இதில் மிக 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 சாமர்த்தியமாக ஒரு கேம் இருக்கிறது. இந்த மாநிலங்களுக்கு கொடுத்ததை பாருங்கள். நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி மத்திய அரசின் நிதி வருவாயில் மாநிலங்களுக்கு முன்பிருந்து 32 இப்போது 42 ஆக்கும். இது தலைப்புச் செய்தியாக ஆகா மாநிலங்களுக்கு மோடி அள்ளி கொடுத்து விட்டார் என்றெல்லாம். உண்மையில் நடந்தது என்ன என்று பார்த்தால் 24 திட்டங்களுக்கு இனிமேல் மத்திய அரசு பணம் கொடுக்காது, மாநில அரசுகளே பார்த்துக்கொள்ள வேண்டும். 31 திட்டங்கள் மாத்திரமே உதவியிருக்கணும். இப்போ இதன் விளைவாக கல்வி ஒதுக்கீடு குறைகிறது. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இதன் விளைவாக கல்வி, பஞ்சாயத்து எல்லாமே குறைக்கிறது. இப்போது வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஒரு மாநிலம் சரியாக இயங்காதனால தான் அவ்வளவு மோசமாக போய்விட்டது. மத்திய அரசுக்கு பொறுப்பு இல்லையா? ஒரு மாநிலத்தில் உள்ள அவர்களுடைய மக்கள் இல்லையா? இதே மாதிரி சரியாக இயங்காமல் போனால் இதே மாதிரி தானே ஆகும் மற்ற மாநிலங்களும். ஏன் ஒரு நல்லபடியாக இயங்கி கொண்டிருந்த ஒரு திட்டத்தை, ஒரு நல்லபடியாக ஒழுங்காக போய்கொண்டிருக்கிற ஒரு ஸ்கீமை உடனடியாக தடாலடியாக விளம்பரப்படுத்தி குறைத்து விட்டு மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் செய்கிறீர்கள்? இந்த பட்ஜெட்டின்படி இந்த 42% 42% கொடுத்ததுனால 21 திட்டங்களை நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த மாநிலத்தால் செய்ய முடியலன்னு என்ன பண்ண முடியும்? மாநிலத்திற்கு அதுக்கான வருவாய் எங்கே போகும்? வருவாய் எங்கே போகும் என்றால் மாநிலம் வரியை விதிக்க வேண்டும். பழி யார் இருந்திடம் போகும்? இப்பொழுது மாநிலங்கள் வரியை கூட்டி விட்டன, நாங்கள் ஆட்சியில் இருந்தால் இதை செய்ய மாட்டோம் என்று இது பழியை மாற்றி மற்றவருக்கு செய்யக்கூடியவர்கள். இல்லை ஒரு விஷயம், அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வர் ஒரு அறிக்கை விடும்போது
மாநிலங்களுக்கு பெரும் பங்கு வழங்கும் கூட்டாட்சியின் ஒத்துழைப்பு, அதாவது டீம் இந்தியா போன்றவை குறித்து பெருமளவு பேசப்பட்டு வரும் நிலையில் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள நடவடிக்கைகள் இதனை திரித்து காட்டுவதாக அமைந்துள்ளனன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? அதாவது ரொம்ப அழகா புரிஞ்சுங்க, அதனுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் குறையும். அதனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் சொல்லுவதானால் அழகான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள் சொல்ல வேண்டியதானால் இந்த மத்திய ஆட்சியின் மூலம் தமிழகத்துக்கு வர வேண்டிய பணம் குறையும். அதாவது சார் வந்து தமிழகத்தை மட்டும் கருத்தில் கொண்டு பேசிக்கிட்டு இல்ல இதுதான் ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். இல்ல என்னுடைய ஒரு நிமிஷம். எந்த கட்டத்திலும் தமிழகத்தை மாத்திரம் செய்து இந்த பட்ஜெட்டில் தேசம் முழுவதுக்கானது, இவர்களுடைய விதித்திருக்கும் சேவை வரி எல்லாருக்குமானது, இவர்களுக்கு குறைத்திருக்குமான ஒதுக்கீடு எல்லாருக்குமானது, தமிழகம் மாத்திரமல்ல. தமிழகத்தின் மேல் அன்பு அதிகமாக இருக்கலாம், ஆனால் நான் பேசியது தமிழகத்துக்கு மாத்திரமல்ல. சொல்லுங்க. அதாவது இப்போ ஒரு பிரைமரி எஜுகேஷன் வச்சுங்க, அதுல கேரளாவுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பிரைமரி எஜுகேஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், அதுக்கு நிதியே தேவையில்லை. ஒரு நிமிஷம், நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதுல பல மாநிலங்களை பத்தி சார் கூட சொன்னார். ஏன் வந்து வெஸ்ட் பெங்காலில் இவ்வளோ மோசமான உங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து தான் 10 வருடங்கள் கழித்து இந்த அரசாங்கம் எங்களுடைய முழு ஒரு ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கையில் மிக கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இப்போ உடனடியாக அதை சரி செய்யறதுக்கான ஒரு விஷயத்தை சொன்னோம். தவிர ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 170 அறிவிப்புகளை சென்ற பட்ஜெட்டில் கொடுத்துருந்தோம். ஜூலை மாதம் சொன்ன பட்ஜெட்டில் அந்த 170 முதல் முறையாக இந்த நாட்டிலேயே இந்த சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு முதல் முறையாக இந்த 170 அறிவிப்புகளின் நிலை என்ன, சென்ற பட்ஜெட்டில் சொன்னதில் நிலை என்ன, எந்தெந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட்டட், எந்த பொசிஷனில் இருக்கு, இதுக்கு ஒரு புக்கே போட்டு கொடுத்துருக்குறோம். இது வந்து என்ன செய்யாத ஏன் இருக்கிறோம் எல்லாமே, இது வந்து மக்களுக்கு இது டிரான்ஸ்பரன்சி போகணுன்றதுக்காக செஞ்சுருக்கிறோம். இது ஒரு வருஷமும் இதனுடைய ரிப்போர்ட் கார்டு இப்படி தான் வரும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சார் சொன்னார் இந்த நடுத்தர, உண்மைதான். இதில் முக்கியமாக சொல்கிறதுனா சார் பொதுவாக சொன்னார். இதில் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இந்த வருமான வரி உச்சவரம்பு இதில் 2லிருந்து 2.5 லட்சம் ரூபாய் பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு ஜூலை மாதம் தான், அதாவது 7 மாதத்திற்கு முன் தான் 50,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது ஒரு வருஷம் சொல்கிறோம், ஆனால் இல்லை, 7 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு 50,000 ரூபாய் செய்யறதுக்கு பதிலாக நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். முதல்ல சார் சொன்னார் ஒரு விஷயம், ஒரு வாரம் கழித்து இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல என்ன உபயோகம். இது என்னன்னா 4.4 லட்சத்துக்கு வரைக்கும் அந்த எக்ஸம்ஷன்ஸ்லாம் போகன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த அனெக்சர்ஸ் எல்லாம் படித்து பார்த்தோம்னா அது 6.6 லட்சம் வரைக்கும் வருது. எல்லாம் யூஸ் பண்ணால், எல்லாமே யூஸ் பண்ண முடியாதுன்றது வேற, எல்லாரும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஆனாலும் இதில் பேரண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் அல்லது எக்ஸ்பென்சஸ், இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் வந்திருக்கு. மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது 6.6 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. இந்த அரசியல்வாதிகளுடைய நோக்கம் சாதாரண மனிதனுடைய நோக்கம் 4.5 அல்லது 6.5 நீ சேமிக்கலாம், வரியை கட்ட வேண்டாம் என்றால் இது வந்து ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 4.5 லட்சத்தை நான் வருமானம் சேவிக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய மாத வருமானம் 2.5 லட்சமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எக்ஸம்ஷன்ஸ் என்பது ஒரு லெவலுக்காக ஒரு மட்டத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். அந்த மட்டத்தை தொட்டு அந்த மட்டத்திற்கான இது இவனுடைய சேமிப்பு. இது அரசு ஒன்றும் வரியை குறைக்கவில்லை. நீ இதை சேமித்தால் உனக்கு வரி கிடையாது, அவ்வளவுதான். சேமிக்க வேண்டிய பணம் 2,000 ரூபாய், கட்ட வேண்டிய வரி 600 ரூபாய் என்றால் மனிதன் என்ன செய்வான்? இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை நிலையில் இவனுடைய சேமிப்பை இவன் இழந்து கொண்டிருக்கிறான். இந்த அரசு நீ அதிகம் சேமி, உன்னால் சேமிக்க முடிந்தால் நீ வரி கட்ட வேண்டாம். ஐயா, என்னால் சேமிக்க முடியவில்லை, உன்னுடைய வரி தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிற மக்களுக்கு இவர்கள் சொல்லும் விஷயம், நீங்கள் நிறைய சம்பாதியுங்கள், நிறைய சேமியுங்கள், வரி கட்டாதீர்கள். இது என்ன மாதிரியான வரி போக்கு இது? இதில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உண்மையான வரி சுமை யாருக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது?
கார்ப்பரேட் நிறுவனங்கள். சாதாரண மனிதனுக்கு இல்லை. அதை தான் இப்பொழுது வலியுறுத்துகிறோம். சாதாரண சேமிக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய சேமிப்பு திறனை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசினுடைய பொறுப்பு. நடவடிக்கைகள் தான் எடுத்துக்கிட்டு இல்ல இருக்கோம். ஒரு நிமிஷம், இப்படி சொன்னா சேமிக்க முடியாதுன்றீங்க, ஊக்குவிக்கணும்ன்றீங்க. அதுதான் செய்யறோம் நாங்க. சேமிப்பதற்கான ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள் இவங்க அறிவித்திருக்கிற திட்டங்கள், தங்காவத் பாண்டு திட்டம், அதெல்லாம் இந்த வரி சுமையை குறைப்பதற்காக இவனுடைய வருமான வரியை குறைத்திருக்கலாம். அந்த விளிம்பை அவர்கள் குறைக்கவில்லை. ஜூலை மாதம் 50,000 ரூபாய் அறிவித்த போது மக்களுடைய பெரும்பான்மையான எதிர்ப்பு அட்லீஸ்ட் இது 1 லட்சமாக முழுகிய பட்ஜெட்டில் வரும் என்று. இது அவன் கண்ட கனவு. சாதாரண மனிதனுடைய கனவுகளை எந்த பட்ஜெட்டும் பூர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் ஆசைகள் அதிகமாக இருக்க வேண்டும், வரியை குறைவாக கட்ட வேண்டும், அரசு நமக்கு நிறைய செய்ய வேண்டும் என்பது சாதாரண மனிதனின் எதிர்பார்ப்பு. ஆனால் எங்களுடைய கேள்வி எல்லாம், இந்த வரியை ஏன் மீண்டும் மீண்டும் மக்களிடம் யார் அந்த வரியை ஒழுங்காக கட்டுகிறார்களோ அவர்கள் தலையில் சுமத்துகிறீர்கள்? ரயில்வே கட்டணம் உயரவில்லை என்று ரயில்வே பட்ஜெட்டை அறிவித்தார்கள். அல்ல, ரயில்வே கட்டணம் 14% ஜூலை மாதம் உயர்த்தப்பட்டு விட்டது. ஏற்கனவே உயர்த்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு உயர்த்தவே இல்லை என்று சொல்லி அப்பொழுது ஒரு நிமிஷம், அப்பொழுது சரக்கு கட்டணம் உயரவில்லை, இப்பொழுது சரக்கு கட்டணம் உயர்ந்து விட்டது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் பாருங்கள். சரக்கு கட்டணம் என்பது, ரயில்வே பயண கட்டணம் என்பது தனி மனிதனை தாக்குவது, சரக்கு கட்டணம் என்பது சமூகத்தை தாக்குவது. ஏனென்றால் இந்திய சந்தைகள் ரயில்வேயை பொறுத்து தான் இருக்கிறது. நாம் இன்னும் ரயில்வேயை நம்பித்தான் இந்திய சந்தைகள் இயங்குகிறது. ஸோ சந்தைக்கு வரும் பொருள் விலை முதல் கட்டமாக வெளியேறுகிறது. இந்த விலையேற்றம் எங்கு போய் முடியும் என்றால் அடிமட்டத்திற்கு சாதாரண மனிதனைத்தான் போய் தாக்கும். ஆக சரக்கு கட்டணத்தை மாத்திரம்தான் உயர்த்தியிருக்கோம் என்று சொன்னால் உன் மீது நான் வரியை சுமத்தி இருக்கிறேன் தான் என்றுதான் அர்த்தம். மறைமுகம். ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து இந்த ரயில்வே விஷயத்துல 10 வருஷம் ஃபேரை இன்க்ரீஸ் பண்றது ஒரு பெருமையே கிடையாது. நீங்கள் அந்த துறையினுடைய வருமானத்தை உயர்த்தினீர்களா, வசதியை உயர்த்தினீர்களா, அதுல பயணம் செய்யக்கூடிய பயணிகளின் வசதியை நீங்க உயர்த்தினீர்களா? எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்றேன். நீங்க 9 மாசத்துல இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை 67 வருடங்கள் கழித்து 9 மாசத்துல மாத்தி அமைக்கணும் நீங்க எதிர்பார்ப்பு ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கலாம். ஆனா ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக லெனின் பேசுவதை என்னால் ஏற்கவே முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு அது தவறு என்றால் எனக்கு சரி, அவ்வளவுதான் விஷயம். நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் தான் சார். நான் என்ன கேட்கிறேன், UPA 1ல இவங்க தான் ஆதரவு கொடுத்தாங்க. யாருக்கு? காங்கிரஸுக்கு. அந்த 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க கேள்வி கேட்கறீங்களா எங்களை, பிஜேபி 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கூட குறைந்தபட்ச செயல் திட்டத்தை செய்ய முடியல. இரண்டாவது 14% ஐயா சொன்னாரு. இதுல விஷயம் என்னன்னா, ஒரு ரயில் கட்டணத்தை அந்த துறை சார்ந்த கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் அங்க வேலை செய்யறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும். இதெல்லாமே பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பயனுள்ள வசதிகளையும் உயர்த்தணும். ₹1 கூட உயர்த்தாத ஒரு ஓட்டுக்காக இதை உயர்த்தினா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்ற அந்த ஓட்டுக்காக பயந்து போய் ரயில்வே அமைச்சரே ராஜினாமா செய்ய வச்ச காட்சிகள்லாம் கூட நம்ம பார்த்தோம். தினேஷ் திரிவேதியை நான் என்ன கேட்கிறேன், இந்த 14% பிஜேபி உயர்த்துச்சுன்னு இவர் சொல்றாரு. ஆன் ரெக்கார்டு இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த 14% உயர்வை ஓகே சொல்லி எலெக்ஷன் வருது, இப்ப இதை கொடுக்காதீங்க, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம்னு மன்மோகன் சிங் சொன்னது உண்மையா இல்லையான்றது எல்லாருக்குமே தெரியும். நான் அதுக்குள்ள போக விரும்பல மறுபடியும். ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருமே. நீங்க எப்ப கேட்டாலும் காங்கிரஸ் செஞ்சாங்க, காங்கிரஸ் சொல்லாதீங்கன்றாங்க. நாங்க சொல்லல, தைரியமாக சொன்னோம். ஆமாம், விலை உயர்த்தப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரயில்வே துறை வளர வேண்டும் என்று சொன்னோம். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அதற்கு உண்டான அப்ரூவல் கொடுத்தது போர்டு, அதற்கு உண்டான அப்ரூவல் போர்டு கிட்ட இருந்து ஓகே சொன்னது மன்மோகன் சிங், அந்த அரசாங்கம் செஞ்சிருக்கிறோம். இப்போ கூட ரயில்வே பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சார் சொன்னது போல இந்த கவர்ச்சிகரமான அறிக்கைகளோ வெற்று அறிக்கைகளோ நம்மள்ட்ட கிடையாது. ரொம்ப தெளிவா நோ நியூ ட்ரெயின்ஸ். ஏன்னு சொல்ல இருக்கிறத முதல்ல முடிப்போன்னு உடனே எங்கேருந்து சத்தம் போடுறாங்க. 7,000 கோடி ஒதுக்கல அப்படின்னு. 700 கோடி தான் ஒதுக்கிருக்காங்க, 10% தான் ஒதுக்கிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இவர் சார் கூட சொன்னாரு, பல துறைகளை நிறைய படிச்சு காமிச்சாரு, இவ்வளவு ஒதுக்கினாங்க, இதுல ஒதுக்கல. நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான், ஒதுக்கியது எவ்வளவு என்று பார்க்காதீர்கள், எவ்வளவு செலவு செஞ்சாங்கன்னு பாருங்க.
அதை விட இந்த வருடம் நாம் அதிகம் செலவு செய்கிறோமா என்பதை பாருங்கள். ஒதுக்குவது என்பது வேறு, உண்மையிலேயே செலவு செய்வது என்பது வேறு. இதுதான் உண்மையான விஷயம். பல திட்டங்கள் இவர் சொன்னார், நாங்க தான் எம்என் ரேகா கொண்டு வந்தோம். இவர் சொல்றாரு எம்என் ரேகா என்பது எங்களுடைய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். பரவாயில்ல, இது இந்த நாட்டுக்கு யார் செஞ்சாலும் நல்லது நல்லதுதான். ஆனால் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கூட இதே கம்யூனிஸ்ட் பிஜேபியும் சேர்ந்து பாராளுமன்றத்திலேயே கலடா பண்ணிருக்கிறாங்க. என்னன்னு, இது ஒழுங்கா நீங்க செய்யலன்னு. அதை நாங்க இப்ப சரியா செய்யும் பொழுது இவங்க இத முடக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தவறான கருத்து 5000 கோடி அடிஷனலா கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல. இதுல விஷயம் என்னன்னா, 250 ரூபாய் செலவு பண்றோம். எதுக்குனாங்க, ஒரு ஆளுக்கு 150 ரூபாய் கொடுக்கறதுக்கு பயனாளி. ஆனா உண்மையிலே அவருக்கு போய் சேருது 50 ரூபாய். அப்போ 1/5 தான் போய் சேருது பயனாளிகளுக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த 1/5 போறதுக்கு நான் வெறும் நேரம் 50 ரூபாய் நேரையே கொடுத்துட்டு போயிடலாம். இதுதான விஷயம். ஆனா இவங்க அது கூடாதுன்றாங்க. அப்படி என்றால் உங்களுக்கு அவ்வளவு அக்கறை, அந்த 200 ரூபாய் வேறு யாருக்கோ போய் சேர வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? இதுதான் விஷயமே. காங்கிரசும் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய திரிபுரா கூட எடுத்துங்க, பணம் வரல, நான் ரெக்கார்டு சொல்லுங்க பாப்போம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தமிழகத்துக்கு வர வேண்டிய, கடந்த ஆண்டு வர வேண்டிய பணம் முழுவதாக வரவில்லை. இது புள்ளி விவரத்தோடு ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயம். அரசியல்வாதிகள் எது வேண்டுமானாலும் இல்லை. இப்பொழுது பாராளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் போது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இவர்கள் ஒதுக்கி இருக்கிற பணம் கடந்த பட்ஜெட்டில் எந்த அளவோ அதே அளவுதான். அதாவது எந்த வகையிலும் இந்த திட்டத்தை அதிகரிக்கப் போவதில்லை. கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட பணம் கொடுக்கப்படாதது இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. இல்லவே இல்ல சார், இல்லை. சென்ற வருடம் 33,000 கோடி, சென்ற வருடம் 34,000 கோடி, 34,000 கோடி இல்ல, 2 மாசத்துக்கு முன்னாலே 31,000 அதை கேட்டுக்கொண்டு கம்யூனிஸ்டும் தவறான விஷயம். நீங்க புள்ளி இதுல நிறைய நம்ம பேசுறதே போனா நாள் முழுக்க பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஒரு நிமிஷத்துல அரசியல்வாதிகளுடைய பார்வையில் கொடுத்தாங்களா இல்லையான்றது புள்ளி விவரம் மிக தெளிவாக சொல்லுங்க. ஒண்ணு. இரண்டாவது, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சரியாக இயங்கவில்லை என்பது தனிப்பட்ட ஒரு விஷயம். ஒரு அரசினுடைய பணி இயங்காததை சரி செய்வது தானே தவிர இயக்கப்படாத ஒரு திட்டத்தை பற்றிய பிரச்சனை இப்பொழுதல்ல. இதற்கான அதிக பணம் இது. எங்களுடைய கேள்வி எல்லாம் இதை தவிர, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை தவிர சாதாரண குடிமகனுக்கு பயனளிக்கக்கூடியது இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிக்கப்படும்? அந்த முத்ரா வங்கி என்ன சார்? அதாவது இருக்கிற ஃபர்ஸ்ட் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், அது இந்த தேசத்தின் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு என்று நான் கருதுவது தேசியமயமாக்கப்பட்ட நம்முடைய மிக சரியான பார்வை. இந்த தனியார் வங்கிகளுக்கு நீங்க பார்வை கொடுத்தீங்க. இந்த தனியார் வங்கிகள் என்னன்னா, சிறு தொழில்கள் மீது அவர்கள் கவனம் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கிறது, நிறையவே இருக்கு. அவங்க பண்றதில்லை. ரூரல் ஏரியாஸ்க்கு இந்த பிரைவேட் பேங்க்ஸ் போறதே கிடையாது. அவங்க அர்பன் கான்சென்ட்ரேஷன் தான் இந்த வங்கிகள் இருக்கு. அதாவது மத்திய அரசிடம் இருக்கிற வங்கிகளை வகைப்படுத்தப்படாமல் இந்த சிறு தொழில்களுக்கு, அதாவது நீங்க வெஸ்டர்ன் பாலிசிலேயே இதை பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவில் உங்களுக்கு கையேந்தி பவன் கிடையாது, ரோடு கடை, பிரியாணி கடை கிடையாது. சிறு தொழில்கள், அதாவது ஒரு ஜூஸ் கடை வச்சுட்டு ரோட்டில் பழைக்கிறவர்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த மாதிரி சுய தொழில் செய்கிறவர்கள். அதன் மூலமாக பல கோடி ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த பேங்க்ஸை ரூட் பண்ணாம இந்த முத்ரா வங்கி என்று துவங்கப்பட வேண்டிய காரணம் என்ன? சரி, 2 முக்கியமான விஷயங்களே. இந்த வங்கிகள் துவக்குவது கிட்டத்தட்ட ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. 90களில் கிராமிய வங்கிகள் துவக்கினார்கள். கிராமிய வங்கிகள் துவக்கி 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 15,000 கிளைகளோடு திடுமென்று இந்த வங்கிகள் லாபத்தில் இயங்கவில்லை, இந்த வங்கிகளில் முதலீடு செய்திருப்பது மிகப்பெரிய தேசியமயமாட்ட வங்கிகள், லாபத்தில் இயங்காத வங்கிகள் எதற்கு, இவைகளெல்லாம் இணைத்து விடுங்கள் என்று மெல்ல மெல்ல அவற்றை இப்பொழுது மூட விழாக்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 96 வங்கிகள் கூட இல்லை தேச அளவில். இது இப்பொழுது இதையெல்லாம் விட்டு தனியாக இதற்கு இது அவசியமே இல்லை. பின்தங்கியவர்களுக்கும் எஸ்சிக்காரர்களுக்கும் எஸ்டிக்கும் தனியாக கொடுக்க வேண்டிய திட்டங்கள் இருக்கிறது. இந்த வங்கிகள் அதை செயல்படுத்த முடுக்கிவிடப்படலாம். இதற்கான டார்கெட்டுகளை இன்க்ரீஸ் செய்யலாம், இவர்களுக்கான பணி கட்டாயப்படுத்தலாம்.
ஒவ்வொரு வங்கியும் இந்த அளவு செய்ய வேண்டும் என்று தனியார் வங்கி உள்பட ரிசர்வ் பேங்க் சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டாம். அதை விடுத்து இது தனியாக ஒரு வங்கியாக கொண்டு வருவதற்கு சாதாரண நடைமுறை செலவுகளை பார்க்கும்போது இந்த செலவுகள் இன்னும் அதிகமாகும். இதற்கான ஊழியர்கள், இதற்கான கிளைகள், இதற்கான இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கா? இந்த முத்ரா வங்கி வரும் ஆல்ரெடி நீங்க இல்ல அது ஒண்ணு. அது தவிர ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அதுதான் இந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்த நாட்டை காப்பாற்றிய 2 விஷயங்கள். ஒன்னொன்று நம்மளுடைய பாரம்பரியமான சேமிப்பு பழக்கமும் தேசியமயப்பட்ட வங்கிகளும் தான். இந்த ஏற்கனவே இந்த வங்கிகளை சுருக்கிற ஐடியா யூபிஏ அரசுக்கும் இருக்கு. இவர்களுடைய பார்வை என்னன்றதை விளக்கணும். நீங்கள் பணிபுரிந்த வங்கி உட்பட இன்னும் கொஞ்ச நாளில் அந்த வங்கி விற்கப்பட்டு விடும், அது தனியாருக்கு கொடுக்கப்பட்டு விடும், அல்லது 2-3 வங்கிகள் ஒன்றாக்கப்படும் என்கிற ஒரு அபாய சங்கு பின்னாடி ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதற்கான அந்த வங்கிகளை சுத்தமாக எடுத்து விடுவதற்காக இந்த முத்ரா வங்கி கொண்டு வரப்படுகிறதா? இல்லை, இந்த வங்கி இந்த அரசியல் அமைப்புப்படி இங்குள்ள நிர்வாக நடைமுறைப்படி இந்த வங்கிகளை ஒழிக்க முடியாது. இந்த வங்கிகள் அதிகபட்சம் போனால் இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 5 பெரிய வங்கிகளாக இணைக்க முடியும். அதைத்தான் சிதம்பரம் கனவு கண்டு கொண்டிருந்தார். அதற்கு முந்தைய அரசும் கனவு கண்டு கொண்டிருந்தது. இன்னும் கனவு தொடர்கிறது. ஜெட்லி உட்பட இந்த கனவு இருக்கிறது. அதற்கு காரணம் சர்வதேச அளவில் 5 பெரிய வங்கிகள் இருக்கும் தேசத்தை விட 24 சிறிய வங்கிகள் இருக்கும் தேசத்தை விட 5 பெரிய வங்கிகள் இருக்கும் தேசம் மதிக்கப்படும். அது உண்மை. ஆனால் இந்த முத்ரா வங்கியில் இதற்கு பின் இந்த வங்கி அரசியல் எதுவும் இல்லை. இது ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்கள் தங்களால் நிறுவப்பட்டது, பிஜேபி ஆட்சியால் நிறுவப்பட்டது என்பதை நிரூபிப்பதற்காக அதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் இப்பொழுது இருக்கிற வங்கி அமைப்பிலே செய்ய முடியும். இல்ல நான் கேட்கிறேன், இதுல இன்னொன்னு நான் ஆழ்ந்து பார்க்கும்போது ஜேட்லி ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும். இது கடந்த ஆட்சியில கூட ஏடிஎம் சென்டர்கள் திறக்கிறதுக்காக ஒரு மத்திய நிதியமைச்சர் ஊரா அலைஞ்சிட்டு கிடந்தாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும். அது ஒரு சாதாரண நிகழ்வு. அதை போலவே இப்போ முத்ரா வங்கி என்கிற பெயரில் அதற்கான விளம்பர செலவு, அதற்கான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்க்குற போது விரயமும் நடைபெறும். வங்கியில் ஏற்கனவே பணிச்சுமை இருக்குது, ஆட்கள் போடணும், ஆட்களை போட்டு இந்த தனித்துறையை கூட உருவாக்கியிருக்கலாம். அதை செய்திருந்தால் வங்கிகள் எல்லாமே இணைந்து இந்த இவர்கள் சொல்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ அதுக்கான தடையை ஏற்படுத்துறது கஷ்டம், முடியாது. தனியார்ட்ட போக போறாங்க. அதான் முதல்ல சொல்வது போல ஒவ்வொருவருடைய பார்வை ஒரு விதமாகத்தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. முத்ரா வங்கி என்பது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு வங்கி. அதுதான் உண்மை. அதிக கான்சன்ட்ரேஷன் அதில் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதை இந்தியா முழுவதும் இதை கட்சி வித்தியாசம் இல்லாது வரவேற்றிருக்கிற போது ஒரு விஷயம் நீங்க அதை நான் கேட்டுறேன், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. அதாவது இந்திரா காந்தி பீரியட்ல பல விமர்சனங்கள் அவரை பற்றி இருந்தாலும் முக்கியமாக அவர் பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்ல இந்த பிரைவி பர்சூன்னு இந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்படும். வங்கிகள் தேசியமயமாக்கப்படுவதற்கு முன்பு ஒரு சாமானியனோ ஒரு ஆட்டோக்காரரோ வங்கிங்கிறது இது பணக்காரங்க இடம்பா, நம்ம அங்கெல்லாம் போக முடியாதுப்பா இருந்த நிலை மாறி நேஷனலைசேஷன் வந்த உடனே எவ்ரி காமன் மேன் இது என்னுடைய பேங்க்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்தது. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். பணக்காரர்களுக்கானது வங்கி அப்படிங்கிற பார்வை கொண்டு வந்து சொல்லுங்க. இப்போ நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதே காங்கிரஸ் ஆட்சி தான் அது வந்த பிறகுதான் இந்த நேஷனலைசேஷன் வெளியே போய் பிரைவேடைசேஷன் அதிகமாக வந்தது. அதுதான் உண்மையும் கூட. அதை ஏன் நீங்களும் ஃபாலோ பண்றீங்க? ஃபாலோ பண்ணல, அதுதான் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ணல. நான் சொல்றது ஒரு 10-15 வருடங்களுடைய அந்த இடைவெளி இருக்கு பாருங்க. 91க்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் தான் நம்ம பிஜேபியினுடைய ஆட்சி இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் காங்கிரஸ் தான் முழுக்க இருந்துச்சு. இந்த நேரத்தில் பொதுத்துறை நிறுவனங்கள், அது வங்கிகளாகட்டும் இல்லை நிறுவனங்கள் கூட ஆகட்டும், இதை மூடுவது என்பது சாத்தியமில்லை. சமீபத்தில் கூட பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எந்த அமைச்சராக இருந்தாலும் முதல்ல தூர்தர்ஷனுக்கு பேட்டி கொடுங்க, அதற்கு பிறகு தனியார் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுங்க 2 நாள் கழிச்சு. இப்படிதான் பிரதமர். அதிலே அவருடைய பார்வை என்ன என்பது அனைவருக்குமே புரியும். அகில இந்திய ரேடியோவுக்கு மிகவும் இப்படி சொன்னா ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன்.
அதாவது LICல 49% இல்ல, அது அப்புறம் வரேன் சார், அப்புறம் வரேன். ராணுவத்துறையில கொண்டு வருவீங்க, தளவாட அப்புறம் உற்பத்தி. வரேன். நான் சொல்றேன். சார், defense பொறுத்த வரையிலும் சரி, இல்ல உங்க தூர்தர்ஷன் விஷயத்துக்கு வரேன். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். முத்ரா வங்கியை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஆமா, அதனுடைய விவரங்களை சொன்ன பிறகு மேலே போகும். அதாவது முத்ரா, நான் கேட்பது என்னவென்றால், அதாவது இந்த பட்ஜெட்டை ஆழ்ந்து பார்க்கும்போது இது ஜேட்லியுடைய பட்ஜெட் என்பதை விட அமித்ஷாவுடைய பார்வை அங்கே நிறைய இருக்கிறதோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டின் மூலமாக எந்தெந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கு இல்லையோ அங்கு தங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கான ஒரு சீக்ரெட் ஹிடன் அஜெண்டா இந்த முத்ரா வங்கியில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, முத்ரா வங்கியினுடைய அடிப்படையான திட்டம் வந்து SC ST இந்த மாதிரி உதவி செய்யணும். இத்தனை காலம் இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அதை செய்யவில்லையா? நான் சொல்றேன் சார், நான் பதில் சொல்றேன். இல்லை, எத்தனை சதவீதம் அதை செய்திருக்கிறார்? சார் நான் சொல்றேன் சார். அதுக்கு அவர் சார் சொன்னதுக்கு நான் வங்கியில ஒரு மிகப்பெரிய அதிகாரி இருந்தாரு. நான் வந்து அதே வங்கியில பல ட்ரேடிங் பண்ண ஆள், எனக்கு தெரியும் இந்த கடன் வாங்குறது வங்கியில எவ்வளவு கஷ்டம்னுட்டு. அதனால இந்த சிறு குறு தொழில், அதாவது அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு குறு தொழில் துவங்க, இதுக்கு தான் அந்த முத்ரா வங்கி. இது வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்லை, தொழில் முனைவோருக்காக கொண்டு வரப்பட்டுள்ள மிகப்பெரிய திட்டம். இதில் ஈவன் NBFCs கூட பார்த்தீங்கன்னா பல நான் பெர்ஃபார்மிங் அசட் கிரியேட் ஆகிட்டே இருக்கு, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை சரி செய்யணும். ஏனென்று சொன்னால் இப்போது நம்மளுடைய முதலீடுகள் வர துவங்கி விட்டது என்று சொன்னால், தொழில்துறை முன்னேற துவங்கினால் கண்டிப்பாக இவங்க ரிவைவ் பண்ணுறதுக்கு உண்டான காலங்கள் இருக்குது. இதில் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இவர் சொல்கிற அந்த வங்கிகள் உறுதியாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் காம்படிஷன். இதுதான் உண்மை. அந்த போட்டி மனப்பான்மையினால நான் சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து நான் பேசுறது வந்து ரொம்ப நான் அனுபவ ரீதியில் நான் பேசுறேன் நான். அதனால இந்த முத்ரா வங்கி ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் ஃபார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக தொடங்கப்பட்ட, அதுல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். சார் நினைக்கிற மாதிரி அமித்ஷாவுடைய நீங்க கேட்டது பதில் சொல்றேன். இது அருண் ஜேட்லியினுடைய தனிப்பட்ட பட்ஜெட் அல்ல, இது இந்திய நிதிநிலை அறிக்கை. இதுல கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளோ அல்லது எப்படி இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று எங்களுடைய பார்வையில் நாங்கள் நினைக்கிறோமோ அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். உதாரணத்திற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநில பட்ஜெட்ஸ்ல அந்தந்த கட்சியினுடைய சிந்தனைகள் தான் அதுல போகும். ஒன்று. இரண்டாவது, திட்டங்களுக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பேர் தான் வைக்கிறாங்க. அதனால இதுல வந்து நீங்க வந்து ஏன் இந்த பேர் வைக்கிறீங்க அந்த பேர் வைக்கிறீங்க, உங்களுடைய பார்வை இப்படிதான் இருக்கும். சரி, இவர் வந்து கம்யூனிஸ்ட் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது எனக்கு பிடிக்காது, நான் சொல்றது அவருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இது நல்லா வரும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. வங்கிகள் இயங்குவதற்கான சட்டத்திட்டங்களை ரிசர்வ் பேங்க் நிர்ணயித்திருக்க போது 40% முன்னுரிமை கடன் வந்து ப்ரையாரிட்டி செக்டாருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதிலேயும் 12 வகைகள் படுத்தி இருக்கிறார்கள். இன்னென்ன துறைக்கு இன்னென்ன கொடுக்க வேண்டும். இது 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தேவைக்கேற்ப. இதை தவிர பிற்பட்டோருக்கு எத்தனை சதவீதம் கடன் கொடுக்க வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டது. இதற்கான நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை இந்த வங்கிகள் தாண்டவில்லை, அது உண்மை. அதற்கான செயல்முறை திட்டங்கள் சரியாக வகுக்கப்படவில்லை, அதுவும் உண்மை. இந்த வங்கிகளை முடுக்கிவிட்டு இந்த வேலையை செய்ய விடுவது எளிதான காரியம். அதை விட்டு தனியாக ஒரு வங்கி சார், இப்போ இந்த சம்மிங் அப் நம்ம பல விஷயங்கள் இருக்கு இந்த பட்ஜெட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேரமே போகாது. ஆனால் ஓவராலா சார், இது இந்த பட்ஜெட் என்பது வந்து ஒரு ஆளுகிற ஒரு மத்திய அரசின் பொருளாதார பார்வை, இந்த நாடு எப்படி போகணும் எக்கனாமிக்கலி அப்படின்ட்டு. இது வந்து நான் காமனாக பேசுகிறேன். இந்த உலகமயமாக்கல், குளோபலைசேஷன், ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி என்று வந்தபோது, கிளின்டன் பீரியடில் வந்தபோது இதற்கு மூளையாக இருந்தவர் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் என்பவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், குளோபலைசேஷன் அண்ட் இட்ஸ் டிஸ்கண்டென்ட்ஸ் என்று. அவர் நோபல் பரிசு வாங்கியவர். நான் தான் இந்த குளோபலைசேஷனுக்கே ஐடியா கொடுத்த திங்க் டேங்க்ல நானும் இருந்தேன். ஆனால் இப்பொழுது இந்த குளோபலைசேஷனுடைய பார்வை எப்படி மாறிவிட்டது என்றால், வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளை கொள்ளையடிக்கவும் சூறாயாடவும் தான் இது போய்கொண்டிருக்கிறது என்பது அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த குளோபலைசேஷன், ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி என்பதை நரசிம்மராவ் ஆட்சியில் பிடித்து கொண்ட பிறகு
அந்த யூபிஏ அரசிற்கும் பாரதிய ஜனதா அரசுக்கும் இந்த அமெரிக்கனைசேஷன், இந்த வெஸ்டர்னைஸ் இன்ஃப்ளூயன்ஸு பன்னாட்டு நிறுவனங்களை கதவை திறந்து அப்படியே பட்டு கம்பளத்தில் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற விஷயத்தில் யூபிஏ கவர்மெண்ட்டுக்கும் பாஜக கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதை சொல்லுங்கள் சார். சார், இந்த 2 அரசுகளுக்கு மாத்திரமில்லை சார், இனி எந்த அரசு வந்தாலும் அதை மாற்ற முடியாது. அது ஏன்? இந்த நாட்டை பின்னாடி இருந்து ஆட்டிப்படுகிற சக்தி என்ன? ஏனென்றால் இதற்கு பெரும்பான்மையானுடைய வரவேற்பு இருக்கிறது. ஒன்று, யாரு பெரும்பான்மையர்? என்ன இதில் மக்கள், சாதாரண மக்கள் இதுல இருக்கிறாங்களா? இல்ல ஒரு நிமிஷம், ரொம்ப தவறான தகவல். இல்ல இது பெரும்பான்மை உலகம் முழுவதும் இதை எதிர்த்து போராட்டம் நடந்துட்டு ஒரு இருக்கு. நிமிடம். அமெரிக்காவுல வால் ஸ்ட்ரீட் முற்றுகை 2000 நாள் நடந்தது. அதெல்லாம் நீங்க மறந்து விட கூடாது. இல்ல, எதுவுமே மறக்க முடியாது. இது என்ன சரித்திர சான்றுகளை. இப்பொழுது இருக்கிற உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்டத்தில் எந்த ஒரு நாடும் நிச்சயமாக முதலீடுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த முதலீடுகளை அவர்களுடைய உள்நாட்டு சோர்ஸ்களிலே உருவாக்க முடியவில்லை. முதலீடுகள் குறித்து நாம் சாம்ஸ்கி சொல்லியிருக்காரு. இல்ல, முதலீடுகள் ஒரு மர்ம சபை போலது. திடீர்னு ஒரு நாட்டுல ஒத்துக்கிட்டு வந்தோம். இதுதான் சவுத் கொரியாவில் நடந்தது. திடீர்னு அடுத்த நாள் வற்றி விடும், வெள்ளம் வடிவதை போல. எனவே அதை நம்பி எந்த நாடாவது திட்டமிடுவையானால் அந்த நாடு ஒட்டுமொத்தமாக திருடப்படும் எச்சரிச்சிருக்காரு நாம் சாம்ஸ்கி, அமெரிக்கன் ஸ்காலர். அதையும் ஐயா அவங்க அமெரிக்காவை ஒத்துக்க மாட்டாங்க. நாம் சாம்ஸ்கி அமெரிக்காவை ஒத்துக்காது, அது வேற விஷயம். அவர் உண்மையை சொல்றாரு. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நிதர்சனம் என்னவென்றால் பாஜக அல்ல, காங்கிரஸ் அல்ல, எந்த இடதுசாரி கூட்டணியோடு ஒரு ஆட்சி வந்தால் கூட இதை நிறுத்த முடியாது. ஏனென்றால் ஓடிக்கொண்டே இருக்கும் என்ஜின் இது. இதற்கு தொடர்ந்து இதனுடைய எனர்ஜி தேவையாக இருக்கிறது. அதுதான் முதலீடு. அது அவசியமாக தான் இருக்கிறது, வேறு வழி இல்லை. நான் கேட்கிறேன், முதலீடு வேண்டும், முதலீடு வேண்டும். பட்ஜெட் நம்ம நாட்டுல சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1000 கோடி கூட இல்ல. அன்னைக்கு முதலீடே இல்லாத நேரத்துல எவ்வளவு பெரிய அணைக்கட்டுகளை நட்டணும், அன்னைக்கு எவ்வளவு பெரிய சாலைகளை போட்டோம், பிரம்மாண்டமான பெல் உட்பட எவ்வளவோ செஞ்சோமே. அப்ப எங்க போனது இந்த முதலீடு? இதுவே ரொம்ப தவறானது. மனிதவள முதலீடு இருக்கிற ஒரு நாட்டில் முதலீடுகளுக்காக கையேந்தி அது வந்துதான் செய்யணும்னு இருந்தா இல்ல, அங்கதான் நான் வரேன். உங்க சார்பா பேசுறேன். இதுல என்னன்னா, நீங்க முதலீடு வரும்பொழுது கூடவே என்ன வருதுன்னா வெறும் பணம் வர்றதில்ல, கண்டிஷன்ஸ். எத்தனை IMF-ம் வேர்ல்டு பேங்க்கும் போடுகிற கண்டிஷன்ஸை பார்த்தால் ஏறக்குறைய நான் என்ன சாப்பிட வேண்டும், நான் எப்பொழுது சுவாசிக்க வேண்டும் என்பதற்கு கூட அவர்களுடைய அனுமதி இருக்கு. இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்றேன், என்ன கைய முறுக்குற விஷயங்கள் இருக்குதுல. சார் சொன்னதுல ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான். ஏன்னா இன்னைக்கு குளோபலைசேஷன் பெரும்பான்மையோர் விரும்புகிறார்கள் என்பது அவர் சொல்வது உண்மைதான். இல்லை, நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு ஒரு செல்போன் இல்லாத யாராலும் இருக்க முடியாது. இது தொழில்நுட்பத்தினுடைய மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி. இதை நாம மறுக்கவே முடியாது. இதை மருத்துவம்னா, இதை மருத்துவம் என்று சொன்னால் ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன், பேச விடுங்க. அதாவது தொழில்நுட்பத்துல நாம அதுக்கு காப்புரிமை பெற்று சுரண்டிட்டு இருக்காங்க. அது எப்படி கண்டிப்பாக தொழில்நுட்ப விஷயங்கள்ல 30 to 40 வருடங்கள் பின்தங்கி தான் இருக்கிறோம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம்னு யாரும் சொல்லவே இல்லை. நாம் பல நாடுகளோடு போட்டி போடணும் கேளுங்க. ஆனால் நாம் என்ன சொல்றோம்னா, அவர்கள் வருகிறவர்கள் மூலதனத்தோடு மட்டும் வரவில்லை. அதாவது முன்னொன்று சொல்லுவான், ஒரு நாட்டை கைப்பற்ற போர் நடத்துவது என்பது ஒரு வகை, இன்னொரு வகை போர் நடத்தாத அவனுடைய ரூட்ஸுக்குள்ளே போய் அவனுடைய கலாச்சார வேர்களை கழட்டி விட்டுட்டிங்கன்னா, பணம் கொடுக்குறவனுக்கு என்ன சிந்தனை இருக்கோ அந்த நாட்டின் சிந்தனையை இங்கே வளர்த்து விடு. இப்போ நமக்கு என்ன ஆயிட்டோம்னா, பணத்தை மட்டுமே நாம் பார்ப்பதில்லை. உலக கடவுள் அமெரிக்கா, அமெரிக்காவிலிருந்து வந்தால்தான் ஒரு என்ற ஒரு கலாச்சார இன்ஃப்ளெக்ஷனும் கூட வருகிறதா இல்லையா? அதுக்கு தான் நாம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே ஒரு விஷயம் சொல்றோம். என்னன்னா, சொத்துக்களை அதிகரிக்க வேண்டும். we have to create assets. இந்த அசட்ஸ் ஏன் கிரியேட் பண்ணோம்னா அதுல இருந்தா மூலதனம் வரும். இப்படி நமக்கு மூலதனம் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயற்கை வளங்களை சரிவர உபயோகிக்கவில்லை, அதை தாறுமாறா உபயோகித்த காரணத்தினால்தான் இந்த நாடு மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், 50 கோடிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலக்கரி சுரங்கம் இன்றைக்கு இந்த அரசு வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அந்த ஏலத்தின் மூலம் செய்தது 870 கோடி ரூபாய்க்கு போயிருக்கிறது. மொத்தம் 19 சுரங்கங்கள்ல 66,000 கோடி வந்திருக்குது. நம்முடைய வினோதராயும் பிஜேபியும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா,
1.86 லட்சம் கோடி தான் ஊழல், இந்த நிலக்கரி ஊழல்னு சொன்னோம். ஆனா அது தவறா சொல்லிட்டோம். அது 20 லட்சம் கோடி வரைக்கும் இப்ப போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் சொல்கிறேன்? அதாவது அது போன்று நம்முடைய நாட்டிலேயே முதலீடுகள் நம்முடைய இயற்கை வளங்களிலிருந்து எடுத்துக்கொண்டு வர முடியும், நம்முடைய சேமிப்புகளின் மூலமாக கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்த 10 வருடங்கள்ல காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1, 2 இந்த 2 ஆட்சியுமே செய்ய தவறிவிட்டது. அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம். பல நல்ல விஷயங்களை கொடுத்திருக்கோம். ஒரு நிமிஷம், இப்போ நீங்க சம பண்றீங்க சார், நீங்க இன் ஷார்ட் சொன்னீங்க, ரொம்ப ஷார்ட்டா முடிக்க போறோம். 2015-16 மொத்த வருவாய் 16,71,223 கோடி, மொத்த செலவு 17,77,477 கோடி, பற்றாக்குறை 1,06,254 கோடி. இந்த பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் என்று நண்பர் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு. இந்த பற்றாக்குறை நிறைவு செய்ய பொதுத்துறை நிறுவனங்களில் தனியார் மயமாக்கல் தொடரும். சார் சம பண்ணுங்க, விலைவாசி உயரும். ஏங்க சம பண்ணுங்க சார், இது மக்களுக்கு எதிரானது. ஓகே சார், சம பண்ணுங்க சார், ஷார்ட் இன் ஷார்ட். இந்த பட்ஜெட்டை அறிவிக்கும் போது அருண் ஜேட்லி முடிக்கும் போது அவருடைய உரையில் இந்தியா பறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்றார். we are trying to take off. அவர் ரொம்ப நம்பிக்கையோடு பேசினார். கடந்த சில ஆண்டுகளில் மிக நம்பிக்கையோடு பேசப்பட்ட ஒரு நிதியமைச்சருடைய உரை அது. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். பௌதிக விதிகளின்படி ஒன்று பறக்க வேண்டும் என்றால் அதனுடைய எதிர் திசையில் காற்று அழுத்தப்பட வேண்டும், அப்போது தான் அது பறக்க முடியும். ஆனால் வரிச்சுமை அதிகரித்திருக்கிறது. இந்த வரிச்சுமை அதிகரிப்பதனால் இந்த பறக்கும் நிலை யார் பறக்கப் போகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. இந்த பட்ஜெட் சாதாரண மனிதனை பாதிக்கிறது, அதில் எந்த இதுவும் இல்லை. அறிவிக்கப்பட்ட இன்றைய பெட்ரோலும் டீசலும் விலை உயர்ந்தது. இது ஏமாற்றம் அளித்த பட்ஜெட் இல்ல. மறுபடியும் அதாவது மறுபடியும் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளினுடைய கருத்துக்கள் இல்ல அதாவது நிகழ்ச்சி நிறுத்திக்கு வந்து விட்டோம். அதாவது நாம் மறுபடியும் 3 மாதத்திற்கு ஒரு முறை இது ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறதா, எல்லாம் ஏமாற்றம் என்று கருதியது நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பது குறித்து விவாதிப்போம். இது குறித்து ஒரு சரியான பார்வையை நேயர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் மூவருக்கும் ஜெயா சார்பில் எங்கள் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, நடந்தது என்ன நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் சந்திப்போம்.